அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சி பைபாஸ் சாலையில் நுழைந்த அந்த வெறிபிடித்த கும்பல் வெட்டப்பட்ட காளிமுத்துவின் தலையை ரத்தம் சொட்ட சொட்ட வைத்துவிட்டு சென்றது. தென் தமிழகத்தில் மட்டும் ஏன் இத்தனை கொலை சம்பவங்கள் நடக்கின்றன? காரணம், தெற்கில் தொழில் வளர்ச்சி குறைவு. வாஜ்பாய் கொண்டு வந்த சிறப்பு பொருளாதார மண்டல திட்டத்துக்காக நாங்குநேரி ஜிஆர் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக தந்தார். ஆனால் அந்த திட்டம் கிடப்பிலேயே உள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததற்கு பிறகு வேக்கன்ட் ஆயிருக்கக்கூடிய இடத்துக்கு கூட இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் இடைத்தேர்தல் நடத்தல, அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு செகண்ட் தாட்ல இருக்குன்னு அர்த்தம். இணையற நிகழ்ச்சி நடக்குது, பாதி அரங்கு காலியா இருக்கு, மீதி அரங்குல இருந்தவனும் சாப்பிடுறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கரை பத்தியும் கவலை இல்லை, சி விஜயபாஸ்கரை பத்தியும் கவலை இல்லை, சோத்தை பத்தி தான் கவலை. ரெண்டு சகோதரர்கள் விஜயபாஸ்கர் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. இதே போலத்தான் ஸ்டாலின் சொல்லிக் கொண்டே இருந்தார், இனி வருகிற எல்லா தேர்தலிலும் திமுக வென்றுவிடும் போல இருக்கிறதே அப்படின்னாரு. இனி வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம் என்பதில் கடைசியில் அவர் கொளத்தூர்லயே வெல்லல, நினப்புதான் பொழப்பு கெடுத்ததான். அதிமுகவுடைய ஜீவன் ரெண்டு இடத்துல இருக்கு. ஒண்ணு அதிமுகவுடைய தொண்டர்கள்ட்ட இருக்கு, இன்னொன்னு இரட்டை இலையில் இருக்கு. ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவில் என்னென்ன நடந்ததோ அவை அனைத்தும் ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவிலும் நடக்கும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கொலைவெறி பிடித்த கும்பல் ஒன்று விவசாயியின் தலையை வெட்டி சாலையில் வைத்து விட்டு சென்றிருக்கிறதே, என்னதான் நடக்கிறது தமிழகத்தில்? வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு கொடூரம் நடந்தது. ஒரு கொலைவெறி பிடித்த கும்பல் தாங்கள் வெட்டிய ஒருவரது தலையை ரத்தம் சொட்ட சொட்ட அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சி பைபாஸ் சாலையில் வைத்துவிட்டு சென்றது. இது பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிந்து இருந்ததோ அதற்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் தவேக ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. சரி, நேற்று நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணியை பார்ப்போம். கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள கிராமம் வடக்கு தெருவை சேர்ந்த கிருஷ்ணன் மகன் பெருமாள் பாண்டியன். இவர் சேரன்மாதேவி பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய செயலாளர். அதே பகுதியை சேர்ந்தவர் சித்திரபுத்திரன். சித்திரபுத்திரனின் மகன் சுப்பிரமணியன் மனைவிக்கும் பெருமாள் பாண்டியன் மனைவிக்கும் 2007 ஏற்பட்ட தகராறு குறித்து கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விரோதத்தில் 2007 மார்ச் மாதம் பெருமாள் பாண்டியன் தரப்பினர் சுப்பிரமணியனை கொலை செய்தனர். 2012 ஆகஸ்ட் 20 பெருமாள் பாண்டியனை சித்திரபுத்திரனின் மகன்கள் தலையை வெட்டி கொலை செய்தனர். இதற்கு பழி தீர்க்கும் விதத்தில் சித்திரபுத்திரனின் மகன்களான பெருமாள் பாபநாசம் மற்றும் மருமகன் குமார் ஆகியோரை பெருமாள் பாண்டியன் தரப்பினர் வரிசையாக கொன்றனர். பழிக்கு பழி தீர்க்க பெருமாள் பாண்டியன் தரப்பை சேர்ந்த சுப்பையா, சின்னத்தம்பி ஆகியோர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் சித்திரபுத்திரனின் மற்றொரு மகனான விவசாயி காளிமுத்து தன்னுடைய 5 வயது மகன் ஜெயராஜ் மற்றும் 15 வயது மகனான சின்னதுரை ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் வீரவநல்லூர் அருகே ரெட்டியார்புரம் மாதுடையார் குளம் செல்லும் சாலையில் வியாழக்கிழமை போய்கொண்டிருந்தார். அப்போது பெருமாள் பாண்டியன் உறவினர்கள் 9 பேர் காரிலும் 3 இருசக்கர வாகனங்களிலும் காளிமுத்துவை துரத்தி உள்ளனர். வல்லத்து நம்பிக்குளம் என்கிற பகுதியில் காளிமுத்து சென்ற இருசக்கர வாகனம் மீது அந்த கும்பலின் கார் மோதியது. மோதிய வேகத்தில் சிறுவன் ஜெயராஜ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காளிமுத்துவை சுற்றி வளைத்த கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டி தலையை தனியாக துண்டித்தது. இந்த சம்பவத்தில் மற்றொரு மகனான சின்னதுரைக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆவேசம் தணியாத அந்த கும்பல் காளிமுத்துவின் தலையை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு மூலச்சி என்கிற ஊருக்குள் சென்றது. பின்னர் அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சி பைபாஸ் சாலையில் நுழைந்த அந்த வெறிபிடித்த கும்பல் வெட்டப்பட்ட காளிமுத்துவின் தலையை ரத்தம் சொட்ட சொட்ட வைத்து விட்டு சென்றது. போலீசார் 2 உடல்களையும் மீட்டு கூராய்வுக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பலத்த காயமடைந்த சிறுவன் சின்னதுரை திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நிகழ்விடத்துக்கு விரல் ரேகை நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. வீரவநல்லூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கும்பலை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்லிடைக்குறிச்சி, கரம்பை, மூலச்சி ஆகிய பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தமிழகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு
இது நல்ல உதாரணம். இங்க ஒரு கேள்வி எழுகிறது, தென் தமிழகத்தில் மட்டும் ஏன் இத்தனை கொலை சம்பவங்கள் நடக்கின்றன? காரணம், தெற்கில் தொழில் வளர்ச்சி குறைவு, வேலை வாய்ப்பு இல்லை, சம்பாத்தியம் குறைவு, ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு சாகிறார்கள். விதிவிலக்காக சிவகாசியையும் விருதுநகரையும் சொல்லலாம். மதுரையில் கூட முன்னர் இருந்த மெஜரா கோட்ஸ், ஃபென்னர் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள், மில்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. கப்பலூரில் இயங்கி வந்த சிறிய நடுத்தர தொழிற்சாலைகள் இப்போது இல்லை. தென் தமிழகத்தின் பிரச்சனையை தீர்க்கும் பொருட்டு வாஜ்பாய் காலத்தில் நாங்குநேரியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கும் திட்டம் ஒன்று இருந்தது. அப்போது மத்திய தொழில்துறை அமைச்சராக முரசொலி மாறன் இருந்தார். வாஜ்பாய் கொண்டு வந்த சிறப்பு பொருளாதார மண்டல திட்டத்துக்காக நாங்குநேரி ஜியர் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக தந்தார். ஆனால் அந்த திட்டம் கிடப்பிலேயே உள்ளது. அந்த இடம் இன்றைக்கும் தரிசாக உள்ளது, பயன்பாட்டுக்கு வரவே இல்லை. அந்த நிலத்தை உரிய விதத்தில் பயன்படுத்தி தொழிற்சாலைகளை பெருக்கினால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், சம்பாதிக்கும் திறன் மேம்படும், அருவாளை தூக்கும் சம்பவங்கள் குறையும். தெற்கில் நிகழ்வது போல சட்டம் ஒழுங்கு மீறல்கள் மேற்கில் நடைபெறாததற்கு காரணம் மேற்கு தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி. எனவே நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு இப்போது இருக்கும் விஜய் அரசாவது உயிர் கொடுக்க வேண்டும். இது போன்ற அணுகுமுறைகள் தான் சட்டம் ஒழுங்கை காக்க நிரந்தர தீர்வாக அமையும். தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அதிமுக எம்பி இன்பதுரை கோரிக்கை விடுத்திருக்கிறாரே. எஸ், அதாவது இன்பதுரை தேர்தல் ஆணையத்துல நேற்றுக்கு ஒரு முக்கியமான புகார் மனு கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் தாவேக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதால் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அந்த புகார் மனுவில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் இன்பதுரை என்ன புகார் அளித்தார், புகார் அளித்ததற்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் என்ன பேசினார், இதையெல்லாம் நாம் பார்ப்போம். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக அரசு தன்னுடைய பலத்தை செயற்கையாக உயர்த்துவதற்காக குதிரை பேரம் நடத்தி வருகிறது. மெஜாரிட்டிக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் 107 தொகுதிகளில் தான் தாவேகா வெற்றி பெற்றது. அதனால் அந்த கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்ததும் அவர்கள் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவை தலைவர் உடனடியாக ஏற்றுக்கொண்டதும் தவறு. இதில் கடுமையான விதிமுறை மீறல்கள் நடந்துள்ளன. ராஜினாமா செய்தவர்கள் எதற்காக அவ்வாறு செய்தார்கள் என்பதை தனித்தனியாக பேரவைத் தலைவர் விசாரணை செய்யவில்லை. அதிமுக உறுப்பினர்கள் சர்ச்சைக்குரிய விதத்தில் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். எனவே அந்த 6 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று நாங்கள் மனு தந்திருக்கிறோம். அரசமைப்பு சாசனத்துக்கு முரணாக அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் செயல்பட்டதால் அவர்கள் மீது தனியாக தேர்தல் ஆணையம் ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரியுள்ளோம். தற்போது 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சர்ச்சைக்குரிய விதத்தில் ராஜினாமா செய்திருப்பதால் அந்த தொகுதிகள் தானாக காலியானதாக இல்லை, மாறாக அவை காலியானதாக சித்தரிக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் இன்பதுரை. இந்த 6 தொகுதிகளும் கிளியர் வேகன்சி இல்ல. வேகன்சிங்கிறது ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்து விட்டாலோ, அகாலமாக காலமாகி விட்டாலோ, அல்லது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில அவர் எம்எல்ஏ பதவியை டிஸ்குவாலிபிகேஷன் போன்ற விஷயங்கள்ல காலி ஆயிட்டாலோ அந்த இடத்துல தேர்வு வரலாம். அது பேர் தான் கிளியர் வேகன்சி. அப்போ சஸ்பீஷியஸ் வேகன்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, சர்ச்சைக்குரிய வகையில் காலியான இடத்துல தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, இன்பதுரை சொல்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தொகுதிகள் இயல்பான முறையில் நேச்சுரலா காலி ஆகல, ஆனால் காலி செய்ய வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு பின்னால ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு. அந்த மோட்டிவ் ரொம்ப முக்கியம், அது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இதை சொல்லி அவர் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்திருக்கிறார். இதற்கு இடையில நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சில மாநிலங்களில் இடைத்தேர்தலை அறிவித்திருக்கிறது. அப்படி அறிவிச்சதுல அந்த இடைத்தேர்தலுக்கான வேகன்சி இப்ப இந்த 6 எம்எல்ஏக்கள் எப்பப்போ ரிசைன் பண்ணாங்களோ அதுக்கு பின்னால நடந்ததா? சோ அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததற்கு பிறகு ராஜினாமா செய்து அதனால் இடைத்தேர்தல் என்கிற ஒரு நிலை எட்டப்பட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு கூட நேற்றைக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்துல நடத்தப்பட வேண்டிய அந்த 7 தொகுதிகளுக்கான, அதாவது விஜயனுடைய திருச்சி கிழக்கையும் சேர்த்தால் 7, அந்த 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இப்ப வரைக்கும் அறிவிக்கப்படல. இதுக்கு மத்தியில இன்பதுரை அவர்கள் ஒரு முக்கியமான புகார் மனுவையும் தந்திருக்கிறார். அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததற்கு பிறகு
வேக்கண்ட் ஆயிருக்கக்கூடிய இடத்துக்கு கூட இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, இடைத்தேர்தலுக்கான அனௌன்ஸ்மெண்ட். ஆனால் தமிழ்நாட்டுல இன்னும் இடைத்தேர்தல் நடத்தல, அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு செகண்ட் தாட்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது இன்பதுரை என்ன லைன்ல சொல்லுகிறாரோ அதே லைன்ல தேர்தல் ஆணையம் சிந்திக்கிறது என்று அர்த்தம். இல்லைன்னா இப்பக்குள்ள தேர்தலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். இத்தனைக்கும் இந்த 7 தொகுதிகளும் காலியானதாக தமிழக சட்டப்பேரவை செயலகம் எப்பவோ அறிவிச்சாச்சு. இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண உடனே இம்மிடியட்டா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருது. அதிகாரபூர்வமா இப்ப அது காலியாகத்தான் இருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து இடைத்தேர்தலுக்கான எந்த அறிவிப்பும் அல்ல. அப்படின்னா இன்பதுரை சொல்றத அவங்க கன்சிடர் பண்றாங்கன்னு அர்த்தம். தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் காலியான தொகுதி பற்றி வேறொரு விதமான கருத்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதிகள் காலியானதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம், உள்நோக்கம், மோட்டிவ், இது குறித்து தேர்தல் ஆணையம் ஒரு கருத்து வைத்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா இப்பக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணும், வரல. அதனால உண்மையிலேயே இடைத்தேர்தல் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இது தொடர்பா எதிர்காலத்துல வழக்கு, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது என்ன போகுது என்னன்னு தெரியல. அதோட மட்டும் இல்ல, இது தாவேகா சார்பில் தாங்கள் போட்டியிடலாம், ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சுட்டு வெற்றி பெற்று இருக்கக்கூடிய, ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகாவின் ஒரு அங்கத்தினராக இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். இந்த கனவோட ஏடிஎம்கேல இருந்து தாவேகாவுக்கு ஜம்ப் ஆன அந்த எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கூட காத்திருக்கலாம். இதுக்கு மத்தியில இந்த இடைத்தேர்தல் நடந்து அதன் மூலமாக தாவேகா ஸ்ட்ரென்தன் ஆறதுக்கு முன்னாலேயே தாவேகாவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் வீழ்த்தி விட வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு வருகிறது. இப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ராக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தாவேகா எம்எல்ஏக்கள்கிட்ட குதிரை பேரத்தில் திமுக தரப்பு ஈடுபட்டது, செந்தில் பாலாஜி தரப்பு ஈடுபட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வெளியே வந்திருக்கிறது. இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு யூடியூபர் உள்பட பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் தாமதமாகிக்கொண்டே வருகிறது. இந்த தாமதத்தையும் கால இடைவெளியும் பயன்படுத்தி கொண்டு இடைத்தேர்தல் நடப்பதற்குள் இந்த கவர்மெண்டே காலி பண்ணணும், நோ கான்பிடன்ஸ் மோஷன் மூலமா அப்படின்னு டிஎம்கே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் மத்தியில ஏடிஎம்கேல இருந்து தொடர்ந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களை தாவேகா தூக்கி கொண்டே இருக்கிறது. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் தாவேகால போய் சேர்ந்திருக்காங்க. அதற்கான நிகழ்வு மகாபலிபுரத்தில் வைத்து நடந்தது. மகாபலிபுரத்துக்கு அருகே நடந்திருக்கிறது. ஆனா அதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா இப்ப ரீசெண்டா பேசுறப்ப சொல்லி இருக்கிறார், 60% அதிமுக எங்களோட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு 2 சகோதரர்கள் விஜயபாஸ்கர் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. தான் இருக்கு, இன்னும் 30% தான் இருக்கு. இதை காட்டிலும் ஒரு அபத்தமான அசஸ்மெண்ட் வேறு எதுவாகவும் இருக்கும். அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய பிரமுக ஒரு 2ஆம் நிலை தலைவர்கள் பெயர்ந்து இருக்கிறார்கள், புலம்பெயர்ந்து தாவேகா பக்கம் வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தொண்டர்கள் அப்படியே இருக்கிறார். அதிமுகவுடைய பலமே அதனுடைய தொண்டர்கள் தான், இந்த 2ஆம் நிலை தலைவர்கள் அல்ல. ஒரு விஷயத்தை இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். இன்னைக்கு எவ்வளவு பேரு தாவேகாவை நோக்கி படையெடுக்கிறார்களோ அதை காட்டிலும் மிக அதிகமான நபர்கள், அதிகமான 2ஆம் நிலை தலைவர்கள் அதிமுகவிலிருந்து ஜெயலலிதா காலத்துல திமுக நோக்கி போனார்கள். அதிலும் குறிப்பா இந்த 2008, 2009 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா கொத்து கொத்தா திமுக நோக்கி போனாங்க. சவுத்ல இருக்கக்கூடிய செகண்ட் லைன் லீடர்ஸ் அத்தனை அள்ளி கொண்டு வருவதற்கு அன்னைக்கு மூக அழகிரி பெருமுயற்சி எடுத்தார். அவங்களை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் ஜெயலலிதா செய்யல. அந்த டைட்டில் தான் 2009 தேர்தல். 2009 தேர்தல்ல பிரமாதமான முறையில வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிறது. மன்மோகன் சிங் பிரதமர். அப்போ உரத்துறை அமைச்சராக, மத்திய கேபினெட் அமைச்சராக முக அழகிரி பதவி ஏற்கிறார். அந்த டயத்துல அவர் சவுத்துல கொடிகட்டி பறந்தார். சவுத்துல இருந்த முக்கியமான செகண்ட் லைன் லீடர்ஸ் இன்க்ளூடிங் கருப்புசாமி பாண்டியன் அத்தனை பேரை அவர் டிஎம்கே கொண்டு வந்தார். இப்படி பல பேரை கொண்டு வந்தார். 2011 மதுரையில வச்சு அழகிரி சொன்ன வார்த்தை எனக்கு நல்லா நினைவுல இருக்கு. இந்த 2011 சட்டப்பேரவை தேர்தலுடன் அதிமுக முடிவுக்கு வந்துவிடும், அழிந்து விடும். அதற்கு பிறகு அதிமுக என்கிற கட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னார். ஆனால் பிரம்மாண்டமான வெற்றியை ஜெயலலிதா பெற்று காட்டினார். 2011 தேர்தலுக்கு பிறகு முக அழகிரி என்பவர் காணாமலே போனார். அதுதான் நடந்தது. அதனால இப்ப போனது மாதிரி பல மடங்கு பேரை ஜெயலலிதா காலத்திலேயே அதிமுக இழந்து இருக்கிறது.
அவர்கள் டிஎம்கேல ஐக்கியமாகி இருக்கிறார். ஸ்டாலின் தலைமையில கடந்த 5 வருடம் நடந்ததே திமுக ஆட்சி. அந்த அமைச்சரவையில இருந்த மொத்த அமைச்சர்கள் 8 பேரோ 9 பேரோ முன்னாள் அதிமுகவினர், மறந்துடாதீங்க, இன்க்ளூடிங் செந்தில் பாலாஜி. அதனால இந்த வெறும் 2ஆம் நிலை தலைவர்கள் இவங்களை தூக்கிட்டாலே உடனே 60%, 70% என்ன கணக்கு? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு என்ன டேட்டாஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த அளவுக்கு தப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல கண்ணுக்கு முன்னால் நடந்த ஒரு உதாரணம். டி. விஜயபாஸ்கரும் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் இணையக்கூடிய அந்த நிகழ்வு காட்சி, அதை பாலிமர் தொலைக்காட்சி ஒளிபரப்புறாங்க. அந்த காட்சி எப்படின்னா, இவங்க இணையற நிகழ்ச்சி நடக்குது, கிட்டத்தட்ட பெரும்பாலான சேர்கள் காலியாக இருக்கின்றன. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேரும் வெளியில போயிட்டே இருக்காங்க. என்னன்னா, அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்பவே வெளியில ஏதோ சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டாங்களா, அத்தனை பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு பாதி கெப்பாசிட்டிக்கு ஆளே வரல, இருந்தவங்களும் கிளம்பி சோறு தின்ன போயிட்டாங்க வெளியில. இந்த லட்சணத்துல நடந்திருக்கு. இவர்கள் 2ஆம் நிலை தலைவர்களா? இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்னா கிழக்கு கடற்கரை சாலையை ஸ்தம்பிக்க வச்சிருக்க வேண்டாமா? ஏன் சார், அங்க இருக்க ஹாலையே இவங்களால ஃபில்அப் பண்ண முடியல. ஹால்ல பாதி இடம் காலியா இருக்கு. பாக்குற இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா கோலாலஸ் டிவில எப்போதும் ஆதாரம் இல்லாமல் எதையுமே பிரசன்ட் பண்றது இல்ல, வாய் வார்த்தையாவே சொல்லிட்டு போக மாட்டோம். பாதி அரங்கு காலியா இருக்கு, மீதி அரங்குல இருந்தவனும் சாப்பிடுறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கரை பத்தியும் கவலை இல்லை, சி. விஜயபாஸ்கரை பத்தியும் கவலை இல்லை, சோத்தை பத்தி தான் கவலை. இவங்களை அப்படி கேப்சர் பண்ணிட்டாராம் ஆதவ் அர்ஜுனா. 60% அதிமுக கூட வந்து விட்டது அப்படின்னு. அதாவது இதே போலத்தான் கடந்த காலத்துல ஸ்டாலின் சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த தேர்தலில் மட்டுமல்ல, இனி வருகிற எல்லா தேர்தலிலும் திமுக வென்றுவிடும் போல இருக்கிறதே அப்படின்னாரு. கடைசியில் அவர் கொளத்தூர்லயே வெல்லல. அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், இனி வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம் என்பதில் யாருக்கு எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலாவதி ஆகி போன அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் காட்பாடியில 3வது இடத்துக்கு தோத்து இருக்கிறார். அதாவது தமிழ்ல ஒரு அற்புதமான பழமொழி உண்டுங்க, நினப்புதான் பொழப்பு கெடுத்ததான். இது கடந்த காலத்துல ஸ்டாலினுக்கு பலித்தது, வருங்காலத்துல ஆதவ் அர்ஜுனுக்கு பலிக்கும். 10 பேரு அதிமுக செகண்ட் லைன் லீடர்ஸ், தேர்ட் லைன் லீடர்ஸ் இழுத்துட்டா உடனே அதிமுக கூட வந்துருச்சா? ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அதிமுகவுடைய பலம் எப்போதுமே 2 இடத்துல இருக்கு. இந்த பழைய மந்திரவாதி கதையில சொல்லுவாங்கல்ல, இந்த மந்திரவாதியுடைய உயிர் அந்த தடாகம், அந்த குளத்துக்கு நடுவுல இருக்க தாமரையில, தாமரைக்கு நடுவுல இருக்க அந்த மொட்டு, அந்த மொட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இதுல இருக்கு பார் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி அதிமுகவுடைய ஜீவன் 2 இடத்துல இருக்கு. ஒண்ணு அதிமுகவுடைய தொண்டர்கள்ட்ட இருக்கு, இன்னொன்னு அதிமுகவுடைய சின்னமான இரட்டை இலையில் இருக்கு. இந்த 2ம் இன்டாக்ட் அதிமுகவுடன் தான் இருக்கு, அது வெளியில போகல. அதனால அதிமுக 100% அதிமுகவிலே தான் இருக்கு. அதிமுகவில் இருக்கிற ஒரு சில தனிநபர்கள் வெளியேறி இருக்கிறார், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால ஆதவ் அர்ஜுன்லாம் ரொம்ப அப்படியெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிட வேண்டாம், புலகாங்கிதம் அடைஞ்சிட வேண்டாம். ஏற்கனவே சொன்னதுதான், அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் கிடையாது. இன்னைக்கு ஏதோ ஜெயிச்சுட்டு வந்துட்டோங்கிறதா ஏதோ பெரிய இது மாதிரி இல்ல. ஆதவ் அர்ஜுனுக்கு தன்னை பத்தி ஒரு மிகையான கற்பனை வேற, தன்னை ஒரு மாபெரும் சாணக்கியன் மாதிரி நினைச்சுக்கிற, அப்படியே ஒருத்தரே அப்படி தூக்குறானா, தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறான். அப்படி நடந்தா எப்படி? குடும்பத்தை சார்ந்த பல பேரோடது இன்னைக்கும் போலீஸ் கேஸ் அது இதுன்னு மாட்டிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு டெல்லியில இருந்து சாட்டையை தூக்குவாங்கன்னு தெரியாது, தூக்காத வரைக்கும் தான். அதனால ரொம்பலாம் ஆடிக்கிட்டு இருக்க தேவையில்லை, இப்படியேதான் பண்ணாங்க. கடந்த காலத்துல டிஎம்கேல இதே போல எத்தனை காட்சி நடந்தது, ஆடாத ஆட்டம். அப்பா, எனக்கு என்னமோ இந்த கடந்த காலத்துல அன்பில் மகேஷ் ஒரு ஆட்டம் ஆடினார் பாருங்க, அந்த அன்பில் மகேஷை போலவே நான் ஆதவ் அர்ஜுனை பாக்குறேன். கடந்த காலத்துல அன்பில் மகேஷ், இந்த ஆட்சிக்கு ஆதவ் அர்ஜுன் ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கு. இது மக்கள் மத்தியில ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் உருவாக்கும். இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு கட்சியை காலி பண்றது அப்படிங்கிற மாதிரி போறது காலி ஆகாது, ஆனால் மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பையும் எரிச்சலையும் உருவாக்கும். ஆனால் தாவேகா என்ன ஐடியா வச்சிருக்குன்னா, குறிப்பா ஆதவ் அர்ஜுன் என்ன ஐடியால இருக்காருன்னா, ஒரு செகண்ட் லைன் லீடர்ஸ், தேர்ட் லைன் லீடர்ஸ் இந்த மாதிரி ஏடிஎம்கேல கொண்டு வந்து ஏடிஎம்கே பலவீனப்படுத்த முடியுமான்னு பாக்குறது. இன்னொரு பக்கம் டிஎம்கே சட்ட ரீதியா கார்னர் பண்ணி டிஎம்கே ஒடுக்க பாக்குறது. இப்ப ஏவாவேலு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நடந்த ரெய்டு இதெல்லாம் உதாரணம். இது ஒரு விதமான இருமுனை தாக்குதல். கட்சி ரீதியா நேரடியா அதிமுகவை அட்டாக் பண்றது. டிஎம்கே பொறுத்தவரை டிஎம்கே காமதேனுவா, கேஷ் கவா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ
அவங்கள கை வைக்கிறது சட்ட ரீதியா. இப்ப ஏவா வேலோ கை வச்சாச்சு, செந்தில் பாலாஜி சகோதரர் மேல கை வைக்க போறாங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியமான காமதேனு. இன்னும் அடுத்தாப்புல என்ன நடக்கும் சொல்றேன். திருச்சியில இருக்கக்கூடிய KN நேரு, ஏன்னா திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கு முன்னால KN நேரு ஒரு லாக் பண்ணாதான் சரியா வரும். அப்போ KN நேருவுக்கு ரவுண்டு கட்டுறதுக்கு என்னங்கிறது யோசிப்பாங்க. இப்படியா முக்கிய நபர்களை கொண்டு வந்து அவங்கள ஒரு கார்னர் பண்றதன் மூலமா DMK-யை நிலைகுலைய செய்யும். தாவேகா வெற்றி பெற்ற போதே நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அது என்ன அப்படின்னா, இந்த தாவேகாவுடைய வெற்றி அப்படிங்கிறது 2 கழகங்களுக்கான எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ கொண்டு வந்து இந்த 2 கழகங்களுடைய இருத்தலுக்கே ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு. இப்போ அந்த ஒரு சவாலைத்தான் தாவேகா இந்த 2 கழகங்களுக்கும் வெவ்வேறு விதத்துல முன்வைக்கிறார். இன்னொன்னையும் நம்ம நினைவில் கொள்ளணும். ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவில் என்னென்ன நடந்ததோ அவை அனைத்தும் ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவிலும் நடக்கும். ஏன்னா இன்னைக்கும் DMK யூனிஃபையிங் ஃபேக்டர் ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின் ரொம்ப தளர்ந்துட்டார் அப்படின்னா இன்னைக்கு ADMK என்ன கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு DMK வந்து நான் இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கிறேன். அதனால நேற்றைக்கு ADMK, நாளை திமுக. இப்ப இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா தாவேகாவை இதுக்கு மேல வளர விடக்கூடாது. அப்ப அரசியல் ரீதியா தாவேகாவை சிறப்பான முறையில் எதிர்கொள்ள என்ன செய்யணும் அப்படிங்கிற உத்தியை அவர்கள் வகுத்தாக வேண்டும். ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய தலைமைத்துவம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருப்பது போல நான் உணரவில்லை. அவருக்கு விஷயம்னே ஒண்ணு தெரியுமா இல்லையா அதுவே தெரியல, எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவருடைய நாலேஜ்ல ஒரு பெரிய டவுட் இருக்கு. நேற்றுக்கு ஆட்சி அவருடன் இருந்தது, ஸ்டாலின் அவருடன் இருந்தார். இதை வச்சுக்கிட்டே ஒரு மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டே போயிட்டாங்க. எல்லா காலத்தையும் இப்படியே நடந்துகிட்டு இருக்காது. அதனால ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில DMK இருந்ததுன்னா ரொம்ப பலவீனமா இருக்கும். அதனால நிறைய விஷயங்கள் எதிர்காலத்துல நடக்க இருக்கிறது. ஒரு விதத்துல பார்த்தால் 2 கழகங்களுக்குமே இது சோதனையான காலம். ஆனால் இது சோதனையான காலம் தானே ஒழிய ஆதவ அர்ஜுனா கிளைம் பண்ற மாதிரி 60% அதிமுக தாவேகா பக்கம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு பாருங்க. அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது ஃபேக்சுவலி இன்கரெக்ட். அது ஒரு அர்த்தமற்ற ஸ்டேட்மெண்ட். தொண்டர்களும் ரெட்டையிலையும் அதிமுக பக்கம் இருக்கிற வரைக்கும் அதிமுக இன்டாக்ட் முழுமையாக இருக்கிறது என்று பொருள். ஆனால் தோற்றத்துல ADMK பலவீனப்பட்டு கொண்டே வருகிறது அப்படிங்கிறது வலுப்பட்டு கொண்டே வருகிறது. இதே நிலை, இதே விதமான ஒரு தோற்றம் எதிர்காலத்துல திமுகவுக்கும் அமையும் என்பது என்னுடைய யூகம், கருத்து. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.